ஷேக் ஆகாம இருக்கணும்னா நீங்க தேவ அன்பிலே நீங்கள் அஸ்திபாரம் போட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். ஒருவன் சொல் தவறாதவனா இருந்தால் பூரண புருஷனாய் இருக்கிறான். ஒரு ஆள் நம்பணும்னா வார்த்தையை பார்த்து கண்டுபிடிக்கணும். மாற்றி மாற்றி பேசுகிறால கொஞ்சம் யோசிக்க தான் செய்யணும். அப்போ திடீர்னு உங்களை ஹீரோம்பாங்க, திடீர்னு என்ன பண்ணுவாங்க ஜீரோம்பாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. கடவுளின் வார்த்தையின் அடிப்படையில், கடவுளுடைய அன்பின் அடிப்படையில் உங்கள் மதிப்பை, உங்கள் நோக்கத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தீர்மானிக்கணும். அது ரொம்ப முக்கியம். மனிதர்களுடைய பாராட்டும் அன்பும் நிச்சயம் நமக்கு தேவை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடவுளுடைய அன்பு மட்டும் நமக்கு போதுமானது கிடையாது. ஆனால் நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. உங்கள் அஸ்திபாரம் அவராக இருக்கணும். ஆமாம். ஃபவுண்டேஷன் காட்ஸ் லவ்வாக இருக்கணும். பில்டிங் மனுஷனுடைய அன்பு. புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு, காலை பார்த்தியா அப்படியே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு பாருங்கள், ஏன் பேஸ்மெண்ட் ஆடுது? ஏன்னா பேஸ்மெண்ட்டுக்கு தேவனாக இல்லை, தேவன் நோக்கமாக இல்லை, தேவனுடைய அன்பு பேஸ்மெண்ட்டாக இல்லை. அதனால தான் ஆடுது. பாருங்கள், எங்களுக்கும் நிறைய ஆட்டங்கள்லாம் வந்திருக்குது, வராமல் இல்லவே இல்லை. திடீர்னு நண்பருமா, திடீர்னு எதிரியாவான். இயேசுவே வர்றாருன்னா நம்ம வரவும் மாட்டோமா? அவர் கூட இருந்த யூதாஸ் தான் என்ன பண்ணுறான், கிஸ் பண்ணுறான்னு போல நினச்சார். கடைசியில் பார்த்தா அவன் என்ன பண்ணியிருக்கான், இவர் தான் அவர் அப்படின்னு காட்டி கொடுத்துருக்கான். டேய், முத்தம் கொடுக்குறியா, காட்டி கொடுக்குறியா, அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? ஆனால் ஷேக் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் தேவ அன்பிலே நீங்கள் அஸ்திபாரம் போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். கணவருடைய அன்பு தேவை, மனைவியினுடைய அன்பு தேவை, பிள்ளைகளுடைய அன்பு தேவை, எல்லாருடைய இதுவும் தேவை. ஆனால் எது இருக்குதோ இல்லையோ அவர், அது ரொம்ப முக்கியம். ஆமென். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தார், காருண்யத்தினால் நான் உன்னை இழுத்து கொண்டேன்றார். இவங்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா உன்னை பற்றி தெரியும், ஆனால் எனக்கு மட்டும்தான். ஆமாம், உன்னை முன்னாடியே தெரியும். அன்னைக்கு உன் மேலே நான் வச்ச அன்பை இன்னைக்கும் வச்சிருக்கேன், என்னைக்கும் வச்சிருப்பேன். அது மாறவே மாறாது. இந்த இடத்துக்கு வந்துடணும். இல்லைன்னா நீங்கள் தினந்தோறும் அசைக்கப்பட்டுட்டே இருப்பீங்க. தினந்தோறும் நீங்கள் ஷேக் ஆகிட்டே இருப்பீங்க. பூர்வ கால முதல் எனக்கு தரிசனையானார் என்பாய், ஆம் அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். அப்போ முதல்ல எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? தேவன் அப்படின்றத உங்க வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கணும். சிலர் வருவார், சிலர் போவார், ஆனால் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார். நீங்க வர்றதையும் போறையும் பார்க்க கூடாது. என்னைக்கும் போகாம உங்க பக்கத்துல நின்றுகிட்டே இருக்கிறார் பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமா, எல்லா விஷயத்திலும் இப்படி பாருங்க. இந்த உலகத்துல எந்த மனுஷனோ பிசாசோ உங்களை தோற்கடிக்கவே முடியாது. நீங்க ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள்.